சுண்டு விரல். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபேசியர் 4:1-2-3. உலகில் வாழும் மக்களினங்களில் ஒரு சாரார் திருமணத்தின் வழி ஆணும் பெண்ணும் குடும்பமாக இணைக்கப்படுவதற்கு அவர்கள் இருவரின் சுண்டு விரல்களையும் ஒன்றாக இணைத்து வைத்து புதிய உறவினை துவக்கி வைக்கின்றனர். மனிதனின் விரல்களில் வலிமை குறைந்த இந்த விரல்கள் மனிதனின் குடும்ப வாழ்வின் துவக்கத்திற்கு அடையாளமாக இருக்கின்றன. திருமறையின் வசனங்களும் இதனையே நமக்கு கற்றுத்தருகிறது. குடும்ப வாழ்வில் ஒருவரின் குறைவுகளை இயலாமையை பெரிதாக கருதி உறவில் விரிசல் ஏற்படுத்திவிடக்கூடாது. சாராளுக்கு பிள்ளை பேற்று காலம் தள்ளி சென்ற வேளையிலும் ஆபிரகாம் அதனை ஒரு குறையாக கருதாமல் இணைந்து வாழ்ந்து குடும்ப வாழ்வின் நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டார். குடும்ப வாழ்வில் நன்மைகளை கண்டுகொள்ள இந்த சுண்டு விரலை போன்று தாழ்மை பொறுமை உள்ளவர்களாக வாழ்ந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்ந்தால் நிறைவான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். திருமண உறவில் ஒரே உடலாய் மாற்றம் பெறும்போது குறை காணுதலும் தன் மேனியில் இருக்கும் குறையை வெளிப்படுத்துகிறோம் என புரிதல் வேண்டும். எனவே குறை காணுதலில் அல்ல, நிறை காண்பதிலேயே இனிய இல்லறம் மலர்கிறது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.